செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் அதிநவீன தொழில்நுட்ப சாதனங்கள் தயாரிப்புக்கு வழிகோலும் செமிகண்டக்டர் மாநாடு குறித்து மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் புதுதில்லியில் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மத்திய அரசின் பயிர் ரகங்கள் மற்றும் உழவர் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் திரு திரிலோச்சன் மகபாத்ரா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. அதிநவீன தொழில்நுட்ப சாதனங்கள் தயாரிப்புக்கு வழிகோலும் செமிகண்டக்டர் மாநாடு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் புதுதில்லியில் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி. இந்த ஆண்டு நொய்டாவில் செப்டம்பர் 11, 12, 13 ஆகிய 3 நாட்களில் செமிகான் இந்தியா என்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் இந்தியாவில் முதல் முறையாக நடக்கப் போகிறது. செமி என்கிற நிறுவனம் உலக அளவிய ஒரு நிறுவனம். இதில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியுடைய பல முக்கியமான பெரிய கம்பெனிகள் எல்லாம் நிறுவனங்கள் இதில் அங்கம் வகித்திருக்கின்றன. அந்த நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி எங்க ஒரு பெருமளவில் வளர்ந்திருக்கிறதோ அந்தந்த ஊர்ல ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ செமிகான் வெஸ்ட் என்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் கலிபோர்னியாவில் நடக்கிறது. அதேபோல் செமிகான் ஜப்பான் என்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் ஜப்பானிலும், செமிகான் தைவான், செமிகான் சவுத் ஈஸ்ட் ஏஷியா என்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் கோலாலம்பூரிலும் நடைபெற்று வருகின்றன. முதல் முறையாக இந்தியாவில் இந்த ஆண்டு இந்த செமிகான் கான்ஃபரன்ஸ் நடக்கப் போகிறது. இதில் பெருமளவில் உலகளாவிய நிறுவனங்கள், செமிகண்டக்டர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பங்கேற்க போகின்றன. இந்த கான்ஃபரன்ஸில் ஒரு ஜாப் ஃபேர் கூட இந்த ஆண்டு நாங்கள் நடத்தப் போகிறோம். இந்த ஜாப் ஃபேர் மூலமாக பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க ஒரு நல்ல வாய்ப்பும் ஏற்படும். இதே போன்ற செமிகான் கான்ஃபரன்சஸ் இனி வரும் காலத்தில் இந்தியாவில் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் 44வது பட்டமளிப்பு விழா இன்று கோவையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பயிர் ரகங்கள் மற்றும் உழவர் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் மத்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் முன்னாள் தலைவர் முனைவர் திரு திரிலோச்சன் மகபாத்ரா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் பேசும்போது, Indian agriculture has done tremendously well during past 10 years. The testimony to this development is the availability of food grains, not only for 1.4 billion plus people, but providing free food to more than 80 crore people. Besides, exporting to the tune of more than $50 billion despite COVID, despite climate change, despite global conflicts that we see, and we see how they are impacting the global food systems. As you have seen, Honorable Prime Minister has dedicated to the nation more than 100 varieties which are climate resilient in recent times and also in the past. More than 2,500 varieties of various crops have been developed by the Indian Council of Agriculture's research, and also the agricultural universities which are there in the country, and also the private institutions and organizations all coming together through the All India Coordinated Trial System. Out of these varieties during past 10 years, almost 2,000 of them are climate resilient. More than 150 biofortified crop varieties have been developed. Advanced tools and technologies, including molecular breeding, have been used to develop more than 100 varieties during past 10 years. They are all testimony to the developments which have taken place during past 10 years period. Challenges are many. Climate change is one of these challenges that we see. We know that the government of India has put in a lot of efforts to address some of these challenges.
The crop varieties, as I mentioned, they are being developed to address the climate change issues, but they are not really enough. The productivity level is low as compared to many countries of the world. We have to increase productivity. Tamil Nadu has been doing pretty well with regard to varietal development, and the whole country is doing exceedingly well with regard to number of varieties which are developed, as I mentioned. But the productivity level has to increase. The rice productivity at about 2.5 to 2.6 tons per hectare is not really enough. The Punjab productivity is quite high. Can we really equate Punjab productivity in other states? And this remains a challenge. In recent times, we have done with production of sugar. We are producing 34, 35 million tons of sugar. But what about productivity? How do we compare with the other countries of the world? Unless our productivity increases, the cost of cultivation reduces, the input cost reduces, we will not be globally competitive. We will not be able to sell our produce in the global market. When you say that our country should be about to 30 or 35 trillion US dollar economy by 2047, you can rejoice in your achievement. It is a rather fast step. You must realize that this is only the first step, and you may feel confident with this fast step, successful fast step, to address the challenges that I just briefly described. I'm sure you can convert the challenges into big opportunities, and you become employer rather than seeking employment as you go along. And I'm sure the farm graduates, as they spread all across the country, they will be helping the farming community who are in bad need of technical support. If you want to transform this country, we need to really go back to the field, work with the farmers, provide them technical know-how, and bridge that gap which is existing between lab and land. And unless we do that, we will not be able to really succeed. And you all, as young entrepreneurs, when get engaged with the farmers, not only you will gain employment yourself, you'll be able to employ large number of youth and women in the process. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அபுதாபி இளவரசர் திரு அல் நஹ்யானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. வளைகுடா நாடுகளின் அமைச்சர்கள் நிலையிலான ஒத்துழைப்பு மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரேசில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மௌரோ வியேராவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். G20 மாநாடு, பிரிக்ஸ் மற்றும் யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக அவருடன் விவாதித்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள விநாயகர் கோவிலில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் இன்று வழிபாடு செய்தார். கார்கில் போரில் பாகிஸ்தானுக்கு எதிராக தீரத்துடன் போரிட்டு வீரமரணமடைந்த பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். தாய்நாட்டை பாதுகாப்பதற்கான அவரது தியாகம் என்றும் நினைவுகூரத்தக்கது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயான ராஜ்ய உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று ராஜஸ்தான் மாநிலம் பிகானேரில் தொடங்கியது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.